Hi friends, welcome to VividTech. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் மீட்டிங் அப்படின்னு கம்ப்யூட்டர்லேயே இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கம்ப்யூட்டரில் மைக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மைக் தேவைக்காக நம்ம மைக்குள்ள ஹெட்ஃபோன் இல்லாட்டி மைக்ரோஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த மைக்ரோஃபோனை நம்ம செட்டப் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் நம்ம கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணால் ஆட்டோவாகவே இந்த கம்ப்யூட்டரில் மைக் ஒர்க் ஆகிடும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இந்த மைக்குக்காக நம்ம சில செட்டிங்ஸை மெனுவலாக செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். ஸோ அந்த செட்டிங்ஸை நம்ம எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ண விரும்புகிற அந்த மைக்ரோஃபோனை முடியுமா இருந்தால் வேறு ஒரு டிவைஸ்க்கு, அதாவது ஒரு மொபைல் ஆகட்டும் இல்லாட்டி வேறு ஒரு லேப்டாப் இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆகட்டும் கனெக்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா, அதாவது அதில் உள்ள மைக் ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு தடவை சரியாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஹெட்ஃபோனில் உள்ள மைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணுறப்ப அது ஒர்க் ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வேறு டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு தடவை ஷூர் பண்ணி கொள்ளுங்கள். செகண்ட் ஸ்டெப், உங்கள் டாஸ்க் பாரில் சவுண்ட் ஐக்கனை ரைட் கிளிக் பண்ணி பிளேபேக் டிவைசஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஸ்பீக்கர் ஹெட்ஃபோனை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது டிஃபால்ட் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி டிஃபால்ட் டிவைஸில் இல்லாட்டி இந்த இடத்துல செட் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அதை டிஃபால்ட் டிவைஸாக மாற்றிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் எஃபெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணி உங்கள் மைக் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக செக் பண்ணி முடிச்சுட்டு அட்வான்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல டிஃபால்ட் ஃபார்மட் அப்படின்றத உங்கள் தேவைக்கேற்ப மாதிரி இந்த குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத சரியாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த மெத்தடாக ரெக்கார்டிங் அப்படின்ற ஆப்ஷனை இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்கள் டிவைஸை செலக்ட் பண்ணி அதுக்கான மைக்ரோஃபோன் டிஃபால்ட் டிவைஸில் இருக்கா அப்படின்றத ஒருத்தர் செக் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த இடத்துல மைக்ரோஃபோனை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லெவல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மைக்ரோஃபோன் அப்படின்ற அந்த லெவல்ஸை நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சி பார்த்து உங்கள் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுதுன்ற அப்படின்றத சரியாக செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக அட்வான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்லையும் இந்த சேனல்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி சரியாக மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த மைக்ரோஃபோன் பக்கத்தில் உள்ள இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுக்கும்போது இண்டிகேட் ஆகுதா அப்படின்றத ஒருத்தர் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அப்படி இண்டிகேட் ஆகுமா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்குறப்ப உங்கள் மைக்ரோஃபோன் சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களால் ஷூர் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது. உங்கள் கம்ப்யூட்டரில் டாஸ்க் பாரில் சவுண்ட் ஐக்கனை ரைட் கிளிக் பண்ணி ட்ரபிள் ஷூட்டிங் சவுண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத சரியாக செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். செலக்ட் பண்ண அப்புறமா பிளேயிங் ஆடியோ அப்படின்றத டிடெக்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு இது லோட் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் ஹெட்ஃபோனை சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நெக்ஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஹெட்ஃபோன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இருந்தால் இது ஓட்டோவாக என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லும், அதோட ஓட்டோவாக சால்வ் பண்ணியும் கொடுக்கும். இந்த எல்லா ஸ்டெப்பையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் செய்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பில், அதாவது ஸ்கைப், வாட்ஸ்அப், ஜூம் இந்த மாதிரியான ஆப்பில் மைக்ரோஃபோனுக்கு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செட்டிங்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த மைக் ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்களா இருந்தாலுமே மைக் ஒர்க் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ அதை சரியாக செக் பண்ணி ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த எல்லா ஸ்டெப்பையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படி எந்த ஸ்டெப்பில் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகுச்சு அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சுமே ஒரு கம்ப்யூட்டரில் மைக் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ.